வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம சேனல் க்ரோ எக்ஸ்பர்ட். இன்னைக்கான மார்க்கெட் அப்டேட் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஓவரால் மார்க்கெட் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கன்சிக்வெண்ட்டாக மூணாவது நாளாக பச்சையாக எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. அதுக்கு பின்னாடி இருக்கிற ரீசன் க்ரூட் ஆயில் வந்து விழுந்துக்கிட்டே இருக்கு. ஸோ க்ரூட் ஆயில்னால இந்தியா மார்க்கெட் ஓவராலாகவே கடந்த ஃபெப்ரவரியிலேருந்து ரொம்ப சஃபரிங்கு. இப்போ ஆஸ் ஐம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர் முடிந்து கொஞ்சம் பாசிட்டிவாக ரெக்கவர் ஆகிட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கான நாள் வந்து ஓவரால் மார்க்கெட் வந்து 0.3% கிட்ட சென்செக்ஸ் அப்பு, நிஃப்டி 0.26%. நேற்று 24,000 தாண்டிடுமான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இன்னைக்கு 24,050 ரூபாய் போயிருக்கு. ஸோ நிஃப்டி 50 ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கிற அனைவருக்கும் ஒரு குதூகலமான நியூஸ் தான் சொல்லணும். பட் டிஏஎஸ் மட்டும்தான், எஃப்ஐஎஸ் வந்து இன்னுமே வித்துட்டு தான் போயிட்டு இருக்கான். அவன்கிட்ட லைக் இட் டேக் சம் டைம். கொஞ்சம் அட்வான்ஸ் ஆகும்போது ஐ திங்க் அவங்க உள்ள வருவாங்கங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. மார்க்கெட் ஓவரால் சென்டிமெண்ட் வந்து காஷியஸ் புல்லிஷ். இனிமேல் நிறைய இன்வெஸ்டர்ஸ் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்து இன்வெஸ்ட் பண்ணலாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வெயிட் பண்ணுங்க, மார்க்கெட் வந்து இப்படியே க்ரூட் ஆயில் பிரைஸ் கண்டினியூ ஆச்சுன்னா ஜாஸ்தியாக போகும். யூஎஸோட ஃபெட்டோட ரேட் கட்டோட டிசிஷன் தான் அடுத்த மார்க்கெட்டை ஆட்டி படைக்கக்கூடிய முக்கியமான நியூஸாக இருக்கும். ஃப்ரைடேக்கு அப்புறம் நமக்கு அதில் ஒரு நியூஸ் கண்டிப்பாக தெரியும். ஐடி ஸ்டாக் இன்னைக்கான மார்க்கெட் லீடராக இருந்துச்சு. கன்சியூமர் டியூரபிள்ஸ் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கான நாளில் பாசிட்டிவாக இருந்துச்சு. ஆட்டோ பாசிட்டிவ், எஃப்எம்சிஜி பாசிட்டிவ், பேங்க்ஸ் ஃபினான்ஷியல் பாசிட்டிவ். இன்சூரன்ஸ் வந்து கொஞ்சம் சாஃப்டாக மூவ் ஆச்சுன்னு சொல்லணும். மெட்டல்ஸ் வந்து சீரியஸாகவே கடந்த 2-3 நாளாகவே சைக்கிளிக்கலாக நிறைய பேர் மெட்டல் ஸ்டாக்கை விற்றுட்டு வெளியே போயிட்டு இருக்காங்க. ஸோ கீ நியூஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் வந்து அவங்களோட ஐபிஓ பேப்பர்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. பேப்பர் ரெடியாக இருக்குது பாஸ், நாங்கள் கூடிய விரைவில் ஐபிஓ வருவோங்கிறது அவங்களோட எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. ஜியோ சப்ஸ்கிரைபர்ஸ் பொறுத்த வரைக்கும் 524 மில்லியன் கிட்ட சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுருக்காங்க. அண்ட் அவங்களோட ஓவரால் இப்போதைக்கு அவங்க கோட் பண்ணியிருக்கிறது வந்து ஆல்மோஸ்ட் பாசிட்டிவாக தான் இருக்குது. பட் ஆவரேஜ் ரெவென்யூ பெர் யூசர் என்னங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்க்கணும். ஐபிஓ வரும்போது ஜியோ பற்றின ஒரு டீட்டெயில் வீடியோ நான் மேக் பண்ணி போடுறேன். ஸோ அதை பேஸ் பண்ணிட்டு லிஸ்டிங் கெயின் காண்டி கன்சிடர் பண்ணலாமா, இல்லை லாங் டேர்முக்கு கன்சிடர் பண்ணலாமா, இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி பார்த்துட்டு நம்ம இதை ப்ரொசீட் பண்ணலாம். ஸோ கரண்ட்டாக இப்போதைக்கு இதோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்னவா இருக்குன்னா ஒரு 450, 460, ஈவன் 1000 கூட இந்த ஸ்டாக் போகிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியாகவே இருக்குது. ஸோ என்ன கேஸுங்கிற மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணி இந்த ஸ்டாக் கன்சிடர் பண்ணலாமா என்னமான்னு பார்க்கலாம். விப்ரோ வந்து கிளாட் ஏஐ சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா ஐடி கம்பெனிஸுமே வந்து அவங்களோட ஏஐ ஸ்ட்ராட்டஜி ரிவீல் பண்ணிட்டு இருக்காங்க. HCL டெக் வந்து 1427 கோடி கிட்ட சர்வம் ஏஐக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட இந்தியா பேஸ்ட் ரன் ஆகக்கூடிய ஏஐ பிளாட்ஃபார்ம் ஃபோக்கஸ் பண்ணி HCL டெக் ஒரு பக்கம் போயிட்டு இருக்காங்க. டிசிஎஸ் வந்து இன்னொரு பக்கம் வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து வச்சுட்டு ஏஐ வந்து அடுத்த லெவல் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க. விப்ரோ அதே படிக்கட்டில் வந்துட்டாங்க. இதனால தான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், விப்ரோ, HCL டெக் கவலைப்பட வேண்டாம், ஸ்டாக் வந்து விழும்போது நல்லா கன்சிடர் பண்ணி வச்சுக்கோங்க, தாராளமாக போகும். ஜைடஸ் பொறுத்த வரைக்கும் அவங்களோட ஆஸ்டெரியோ அக்வசிஷன் வந்து ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. ஸோ அவங்களோட யூஎஸோட பொசிஷனை வந்து இனிமேல் ஸ்ட்ரென்தன் பண்ணுறாங்கன்னு தான் சொல்லணும். ஜைடஸ் லைசன்ஸ் ஸ்டாக் வந்து விழும்போது கன்சிடர் பண்ணுங்க. நான் கன்சிடர் பண்ணி ஆவரேஜ் அவுட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ கொஞ்சம் காஸ்ட்லி நோக்கி போயிட்டு இருக்கு. பட் ஸ்டில் கன்சிடரபிள் ரேஞ்சில் தான் இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும். பிஇ பாயிண்ட் ஆஃப் வியூவில் தாராளமாக இறங்கி கன்சிடர் பண்ணுறது பெட்டராக இருக்கும். கஜிரியா செராமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் பைபேக்காக 1380 வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டாக் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா தாராளமாக பைபேக்கில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள், ப்ரொவைடட் ஒரு பெட்டரான ப்ராஃபிட் வால்யூம் இருந்தால். பட் கரண்ட்டாக வேல்யூவேஷன்ஸ் பார்த்தா ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இப்போதைக்கு இதுக்குள்ளே போக வேண்டாம். பாரத் ஃபோர்ஸ் பொறுத்த வரைக்கும் அவங்களோட 4x4 பிளாட்ஃபார்ம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவரால் இது வந்து டொமஸ்டிக் டிஃபென்ஸ் இனோவேஷனில் இது உங்களுக்கு பெட்டரான பொசிஷன் ஏற்படுத்தி கொடுக்குங்கிறது அவங்களோட எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. அண்ட் செக்டரல் அப்டேட் பொறுத்த வரைக்கும் ஐடி வந்து இன்னைக்கான நாளில் ரொம்ப லீட் பண்ணியிருக்குன்னு சொல்லணும். ஏன்னா ஆல்மோஸ்ட் எல்லா பிக் கம்பெனிஸுமே அவங்களோட ஏஐ ஸ்ட்ராட்டஜி இன் ஐடியை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. விப்ரோ, கிளாடு, HCL சர்வம் ஏஐ, இந்த மாதிரி நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் வந்துட்டு இருக்கிறதுனால கன்சியூமர் டியூரபிள்ஸ் பொறுத்த வரைக்கும் ரேலியாக இருக்குது. ஓவரால் ஐடிசி இந்த மாதிரியான ஸ்டாக் இன்னுமே விழுந்து கிடக்கு. பட் அதர் கம்பெனிஸ் எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் கொஞ்சம் பாசிட்டிவாக ரேலியாக இருக்குன்னு தான் சொல்லணும். டிக்சன் ஸ்டாக் வந்து இன்னைக்கான நாளில் சர்ஜ் ஆயிருக்கு. ஆல்மோஸ்ட் 12% கிட்ட சர்ஜ் ஆகி கிளைம் அப் ஆயிருக்கு பிகாஸ் ஆஃப் ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் அனௌன்ஸ்மெண்ட்னால. ஸோ 30,000 crore ஜாயிண்ட் வெஞ்சர் ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்கறதுனால இது வந்து
அப்படியே கடன்னு மார்க்கெட்டில் மேலே ஏறி இருக்குது. இதுக்குள்ளே போக வேண்டாம் இப்போதைக்கு, ஏன்னா ஸ்டாக் வந்து காஸ்ட்லியாக இருக்குது. கெய்ன்ஸ் வந்து பார்ட்னர்ஷிப் வித் ஒரு ஜப்பான் கம்பெனியோட ஸோ ஒரு ஆம்பிஷியஸ் செமிகண்டக்டருக்கான பார்ட்னர்ஷிப் வந்து அவங்க புஷ் பண்ணுறாங்க. இந்த பார்ட்னர்ஷிப் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சுன்னா இந்தியாவோட சிப் மார்க்கெட்டுக்கே இது ஒரு பெட்டரான நியூஸாக இருக்கும். மெட்டல்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஹெவியாக இருக்குது, இப்போதைக்கு இதுக்குள்ளே போக வேண்டாம். குறிப்பாக ஹிந்துஸ்தான் ஜிங்க்கு, வேதாந்தா எல்லாமே ஆசிலேட்டிங் ஃபேஸில் இருக்குது. டாடா ஸ்டீல் உட்பட இப்போதைக்கு இதுக்குள்ளே போக வேண்டாம். எஸ்பிஐயோட பிரைமரி ஃபோக்கஸ் பொறுத்த வரைக்கும், செபியோட பிரைமரி ஃபோக்கஸ் பொறுத்த வரைக்கும் ரெகுலேட்டரி நார்ம்ஸை வந்து கொஞ்சம் டைட்டன் பண்ணிட்டு கேபிட்டல் மார்க்கெட்டை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறதுங்கிறத பேஸ் பண்ணி இருக்குது. பாலிசி பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃப் மகாராஷ்டிராவோட MCLR வந்து 10க்கு ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் அதில் வந்து வட்டி வாங்கியிருக்கீங்க, கடன் வாங்கியிருக்கீங்கன்னா உங்களுக்கு அந்த கடனில் 0.1% வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதுதான் அதோட அர்த்தம். ஸோ பேங்க்குக்கு இது நல்லது, பட் கடன் வாங்கின நமக்கு இது கொஞ்சம் பாசிட்டிவான கொஞ்சம் நெகட்டிவான விஷயம். RBI பொறுத்த வரைக்கும் ரெப்போ ரேட்டை 5.25 நியூட்ரல் ஸ்டாண்டாகவே மெயின்டைன் பண்ணுறாங்க. இப்போதைக்கு வந்து அவங்க ருப்பியை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுல ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. FISோட டொமஸ்டிக் இன்ஃப்ளோ FISோட இன்ஃப்ளோ வந்து நமக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கணும். இப்போ இருக்கிற இன்ஃப்ளோ கண்டிப்பாக போதுமான அளவுக்கு இல்லை. ஆயிலோட ப்ரைஸ் வந்து டிராஸ்டிக்காக ட்ராப் ஆகிருக்கு. ஸோ இது வந்து இந்தியன் மார்க்கெட்டுக்கு பாசிட்டிவாக இருக்குது. யூஎஸ் ஈரானோட பீஸ் ஃப்ரேம் ஒர்க் வந்து ஓவரால் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடுது. ரீஓப்பனிங் ஆஃப் ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸ் வந்து கண்டிப்பாக நடந்துருங்கிறது நிறைய பேரோட எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. குளோபலாகவே டெக்கோட மார்க்கெட் வந்து ரொம்ப ஸ்விங் தான் இருக்குது. சம்டைம்ஸ் பாசிட்டிவாக போகுது, சம்டைம்ஸ் நெகட்டிவாக இருக்குது. கன்சிடரபுளாக ஹைலி லார்ஜ் கேபிட்டல் ஸ்டாக்ஸை மட்டும் 1-2ங்கிற மாதிரி கன்சிடர் பண்ணுங்கள். பல்க் இன்வெஸ்ட்மெண்ட்குள்ளே போக வேண்டாம். க்ரூடு வந்து இன்னும் பாட்டம் லோ ஹிட் ஆச்சுன்னா ஆல்மோஸ்ட் மார்க்கெட்டுக்கு கொண்டாட்டமாக இருக்கும். டாப் கெய்னர்ஸ் ஃபார் டுடே பார்த்த வரைக்கும் HCL டெக்னாலஜிஸ் 3.7% அப்பு, NTPC 2.22% அப்பு, பஜாஜ் ஃபின்சர்வ் 2.1% அப்பு, டாடா கன்சியூமர்ஸ் ஆல்மோஸ்ட் ஸ்டெடியாக ஸ்ட்ராங்காக க்ரோ ஆகிட்டு இருக்கு. ஏன்னா இப்போ ஆயிலுமே கொஞ்சம் சீப்பரான ரேட்டில் கிடைக்கும். ஸோ கன்சியூமர் ஸ்டாக் எல்லாத்துக்குமே இது ஒரு பாசிட்டிவ் நியூஸாக இருக்குது, குறிப்பாக டாடா கன்சியூமர்ஸ்க்கு. டாப் லூசர்ஸ் ஆஃப் டே பொறுத்த வரைக்கும் ஹிண்டல்கோ, மெட்டல்ஸ் எல்லாமே சைக்கிளிக். மெண்டல்கோ, JSW ஸ்டீலு, மெட்டல்ஸ் இன் சைக்கிளிக்கலாக இருக்கிறதுனால இருக்குது. மாருதி சுசுகி பொறுத்த வரைக்கும் 0.8%. ஏன்னா அவங்க வந்து ப்ராஃபிட் டேக்கிங் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட ப்ரேயர் பொசிஷன்ஸு, டார்கெட்ஸ் இது எல்லாத்தையுமே மீட் பண்ணுவாங்களாங்கிற டவுட் வந்து நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ இப்போ இருக்கிற எனி ஸ்டாக் என்னை பொறுத்த வரைக்கும் நிஃப்டியில் எதெல்லாம் கொஞ்சம் பாசிட்டிவாக மூவ் ஆகுதோ ப்ராஃபிட் புக் பண்ணுறதுக்கு ஒரு கூட்டமே காத்துட்ருக்கு. அந்த டைம்லேயுமே மனம் தளராமல் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருங்க, லாங் டேர்முக்கு பெட்டராக இருக்கும். அன்லஸ் ஆர் அன்டில் சில ஸ்டாக்கில் கண்ணாப்பின்னான் ப்ராஃபிட் இருக்குது, ரைட் டைம் இருந்தால் மட்டும் ப்ராஃபிட் புக் பண்ணுங்கள். HDFC லைஃப் இன்னைக்கான நாளில் கொஞ்சம் வீக்கனாக இருக்குது. ஸோ இன்சூரன்ஸோட கவுண்டர் பார்ட்டாக இருக்கிறதுனால இது வீக்கனாக இருக்குது. ஃபண்டமெண்டலி அதில் இப்போதைக்கு பெரிய எந்த சேஞ்சும் இல்லை. ஸ்டாக்ஸ் வந்து நம்ம கொஞ்சம் வாட்ச் லிஸ்ட்டில் வைக்க வேண்டியது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸு. ஸோ ஜியோ IPO வருது. ஸோ அதனால் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட ஸ்டாக் எப்படி போகுங்கிறத பார்க்கணும். ஜியோ IPOட ஸ்டாக் பேஸ் பண்ணிட்டு கன்சிடர் பண்ணலாமான்னு பார்க்கணும். HCL டெக்னாலஜிஸ் பொறுத்த வரைக்கும் 3.7% கிட்ட ஓவரால் இன்னைக்கான நாளில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, குறிப்பாக இந்த சர்வம் AI பொசிஷன்னால. ஸோ மிட் கேப் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னை பொறுத்த வரைக்கும் டிக்ஸான் டெக்னாலஜிஸ் 12% கிட்ட ஓவரால் அப்பா இருக்குது. ஜாயின் வெஞ்சராக 30,000 கோடி அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுக்கப்புறம். ஜைடஸ் லைஃப் சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆஸ்டிரோ கம்பெனியை முழுசாக அக்யூர் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஸோ இந்த கம்பெனிக்கு பாசிட்டிவாக இருக்கும். ஜேஜேன்னு போகுது. ஸோ ஆல்ரெடி இந்த ஸ்டாக் நீங்கள் கன்சிடர் பண்ணலன்னா ரைட் டைம் டு கன்சிடர். ஸ்மால் கம்பெனி எமர்ஜிங் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கெய்ன்ஸும் காஃப்ரேஜுமே இருக்குது. ஸோ ரெண்டுமே வந்து கெய்ன்ஸ் வந்து ஒரு எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் செமிகண்டக்டர் கம்பெனி, காஃப்ரேஜ் வந்து ஒரு IT கம்பெனி. ரெண்டுமே என்னை பொறுத்த வரைக்கும் லாங் டேர்ம் ஸ்ட்ராட்டஜிக்கு இப்போ இருக்கிற ப்ரைஸ் வேல்யூவேஷன் ஜாஸ்தி. பட் ஒரு சைக்கிளிக்கல் இல்லை ஸ்விங் ட்ரேட் எடுக்கலாம்னு நினச்சிங்கன்னா ரைட் ஆப்பர்ச்சுனிட்டியில் என்ட்ரு ஆகிட்டு ரைட் ஆப்பர்ச்சுனிட்டி எக்ஸிட் ஆகுங்க. அது என்ன ரைட் ஆப்பர்ச்சுனிட்டி தெரிஞ்சுக்கணும், ரைட் ஆப்பர்ச்சுனிட்டின்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ காஷியஸ் அணுக வேண்டிய ஸ்டாக் வந்து கொட்டாக் மஹேந்திரா பேங்க்கு. ஸோ ஓவரால் மார்க்கெட் வந்து இதில் நிறைய ரெட் ஃப்ளாக்ஸ் வந்து அன்யூஷுவலாக இருக்குது. PE வந்து ரிப்போர்ட்டட் டு பி 108 இந்த மாதிரி கண்ணாப்பண்ணான் இருக்குது. ஸோ ஓவரால் அவங்களோட ப்ரைவேட் செக்டாரில் வேல்யூவேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நிறைய ரெட் ஃப்ளாக்ஸ் வந்து கண்ணுக்கு தெரியுது. இப்போதைக்கு கொட்டாக் மஹேந்திராவை கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்து கன்சிடர் பண்ணுங்கள். லார்ஜ் கேப் IT ஸ்டாக்ஸாக இருக்கிற TCS, இன்ஃபோசிஸ், விப்ரோ எல்லாமே IT ரேலி ஆகுதுன்னு சொல்லிட்டு மொத்த இன்வெஸ்ட்மெண்ட்டையும் கொண்டு போய் போட வேண்டாம். ஸ்லோவாக கன்சியூம் பண்ணுறதே பெட்டராக இருக்கும். அண்ட் செக்டார் வைஸ் பொறுத்த வரைக்கும் குளோபலாக இப்போதைக்கு எல்லாமே கொஞ்சம் பாசிட்டிவாக இந்தியா மார்க்கெட்டுக்கு மூவ் ஆகிட்டு இருக்கு.
ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கிற செக்மெண்ட் வந்து மெட்டல்ஸ், அடிக்கடி சொல்லிட்டே இருக்கேன். அதுக்குள்ளே மட்டும் காஷியஸாக அணுகவும். ஓவரால் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிருங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு ஏதாவது ஸ்டாக் பற்றி தெரிஞ்சுக்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.